நீங்களும் அதிகமான வயது வித்தியாசத்தில் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் இல்லையா? இப்ப இந்த வயசு வித்தியாசம் இருக்குல்ல, இந்த வயசு வித்தியாசத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன வேலை பண்றீங்க நீங்க? சொல்றேன். விட்டு கொடுக்கணும். இதான் வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. ஐயா, கெட்டு கொடுப்பதே கிடையாது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இந்த வயசு வித்தியாசம் தெரியாம இருக்க என்னென்னலாம் பண்றீங்க? ஹேர் டை போட சொல்லுவேன். எல்லாம் கரெக்ட்டா, Dress எல்லாம் கரெக்ட்டா. இப்ப ஹேர் டை போட்டுருக்கீங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். ஓகே, இப்ப என்ன வயசு உங்களுக்கு? சார் 54. 54. 40ங்க சார். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வயசு வித்தியாசம் தெரியாம இருக்க என்னென்னலாம் பேலன்ஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்றீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மேக்கப் கொஞ்சம் குறைச்சிட்டேன். சூடார் போற நிப்பாட்டிட்டேன். வெளிய போனா ரொம்ப மேக்கப் பண்ணுவேன் நான். ஓ சரி. இப்ப அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, அவங்க சொல்ல மாட்டாங்க, நானே மாத்திக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. என்ன வயசு வித்தியாசம் ரெண்டு பேருக்குள்ள? 18 வருஷம் அவங்க என்னோட மூத்தவங்க. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இந்த வயசு வித்தியாசம் பெருசா தெரியாம இருக்கணும் அல்லது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் நீங்க பண்றீங்க? ஷார்ட்ஸ் டிஷர்ட் தான் போகணும். ஆஃபீஸ்ல வந்து போற டைம் மட்டும் தான் வந்து ஃபார்மல்ல போகணும். ஓகே. பாக்கி டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷுவலா தான் இருக்கணும். எங்க போனாலும் ஷார்ட்ஸ் டிஷர்ட்டோட வேணும். அடுங்கொப்பம் தாமரை பரல்ல தலைமுடி. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 43 சார். 27. 43, 27. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நிறைய கமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணிருக்கோம். கல்யாணம் புதுசுலயே வந்து நாங்க 2 பேரும் போயிட்டு இருக்கிறப்போ யார் உங்க சிஸ்டரான்னு கேட்டிருக்காங்க. வந்து பையனை வந்து காலேஜ்ல சேர்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். யார் உங்க அப்பாவா? பக்கத்துல உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிருக்காங்க. ஏண்டா டேய்,